ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலான், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அரை அடி உயர விநாயகரை மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் தரிசிக்கலாம். இவர் சுயம்புவாக தோன்றியதால் தான் தோன்றி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/2/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 15வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ ஏகாதேசி. கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது. திருச்செந்தூர் முருகன், உருகு சட்ட சேவை, காங்கேயும் முருகன், தேர், காரமாடை, அரங்கநாதன், கருட வாகன பவனி, ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி ஏகாதசி இரவு 10:50 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை 11:05 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாம். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கேட்டை. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நவ கிரகங்களால் ஏற்படும் நோய்கள் நீங்க. சூரியன் ஒருவருக்கு இடைவிடாத ஒற்றை தலைவலியாய் இருந்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் சூரிய பகவானின் தோஷம் என்பதை அறியலாம். இதற்கு பரிகாரமாக 27 மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். அதனை ஒரு வெள்ளை துணியிலே முடிய வேண்டும். அந்த முடிச்சை ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டவர் பயன்படுத்தும் தலையணியிலே வைத்து தைத்து விட வேண்டும். அந்த தலையணியை நோயினால் பாதிக்கப்பட்டவர் மட்டும் பயன்படுத்த வேண்டும். 90 நாட்கள் கடந்த பிறகு தலையணியில் இருந்து முடிச்சியை பிரித்து எடுத்து நோயினால் பாதிக்கப்பட்டவர் கிழக்கு முகமாய் இருக்க செய்து திருஷ்டி சுற்ற வேண்டும். பின்னர் அந்த முடிச்சியை கண்மாய் அல்லது ஆற்று நீரில் போட வேண்டும். இதனால் ஒற்றை தலைவலி முற்றிலும் நீங்கிவிடும். சந்திரன் ஒருவருக்கு சித்த சுவாதீனம் இன்மை என்றால் அவர் சந்திரனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அறியலாம். க்ஷயரோகம், டிபி, சீதள நோய் போன்றவற்றுக்கு சந்திரனே காரணம். அப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த நோயை உடையவர்களுக்கு 50 கிராம்
பச்சரிசியை எடுத்து அதனை காடா துணியில் முடிய வேண்டும். அந்த முடிச்சியை அவர்கள் பயன்படுத்தும் தலையணியில் வைத்து தைத்து விட வேண்டும். அந்த தலையணியை நோயினால் பாதிக்கப்பட்டவர் 90 நாட்கள் பயன்படுத்தி வர அந்த குறிப்பிட்ட வியாதிகள் படிப்படியாய் மறைந்துவிடும். 90 நாட்கள் முடிந்து மறுநாள் அரிசி முடிச்சியை எடுத்து நோயாய் பாதிக்கப்பட்டவரை அமர வைத்து கிழக்கு பக்கமாய் அவரை உட்கார வைத்து திருஷ்டி சுற்றி அந்த முடிச்சியை கண்மாய் அல்லது ஆற்றுப்படுகையிலே போட வேண்டும். இவ்வாறு செய்தால் அந்த சந்திரனால் பீடிக்கப்பட்ட அந்த நோய் கட்டுப்படும், மட்டுப்படும். நாளைய தினம் ஒருவர் பிறக்கும் லக்ன தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் குலதெய்வத்தை அடையாளம் காட்டும் ஸ்தானம் என்று பல்வேறு கிரக இணைவுகளையும் அதனுடைய பலாபலன்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருந்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். லக்னத்தில் செவ்வாய், 7 சனி, 12 சூரியன் இருந்தால் ஜாதகருக்கு பிள்ளைகள் பிறப்பது கடினம். 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடி 8இல் நிற்க சுபர் பார்வை பெறவில்லை என்றாலும் ஜாதகருக்கு பிள்ளை பிறப்பது கடினம். 5ஆம் அதிபதி பாபர்களோடு கூடி 5இல் இருக்க 5இல் உள்ள 5ஆம் அதிபதி பாபர் பார்க்க ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் தெய்வ சாபத்தால் கஷ்டப்படும். 4ஆம் அதிபதி அதிலே பாபர் நிற்க 5இலே குருவும் சனியும் கூடி நிற்க 12இல் பாபர்கள் நிற்க அந்த ஜாதகருக்கு பிறக்கும் குழந்தைகள் அந்த குழந்தையின் தாயின் கையாலே இருக்கும். சுபர் ஒருவர் பார்க்க தாய் அறியாமையில் செய்யும் காரியங்கள் குழந்தை இருக்கும். 5இலே ராகு கேது நிற்க ஜாதகருக்கு பிறக்கும் பிள்ளைகள் பாதியிலே இறக்கும். குருவின் நிலையை அறிந்து கூற வேண்டும். 5இலே ராகு கேது சுபர் பார்வை பெறவில்லை என்றாலும் அல்லது 5ஆம் அதிபதி ராகு கேதுவோடு கூடி சுபர் பார்வை பெறவில்லை என்றால் சர்வதோஷம் வரும். பாலாரிஷ்டம், சூரியன் அஸ்தமனமான பின் 2 நாழிகை சந்தி காலம். அந்த காலத்திலே சந்திரன் கூடியிருக்க எந்த லக்னமாய் இருந்தாலும் நவாம்சையின் கடைசி பாவர்கள் இருக்க பிறந்த சிசு மரணமாகும். லக்னம் 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இதிலே சூரியன், செவ்வாய், சனி பகவான் இவர்கள் சந்திரனோடு கூடியிருக்க அல்லது கேந்திரத்தில் பாபர் இருக்க பிறந்த சிசு மரணமாகும். லக்னத்திற்கு 2, 6, 8, 12இல் பாபர்கள் கூடி இருக்க சிசு மரணத்தை தழுவும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு சூரியனால் உருவாகும் நவபஞ்சம ராஜயோகம், அதிர்ஷ்டத்தை பெற உள்ள ராசிக்காரர். வேத ஜோதிடத்தில் மிகவும் மங்களகரமான கிரகமாய் கருதப்படுவர் குரு பகவான். இந்த குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். யோகத்தின் போது சூரியனும் குருவும் ஒருவருக்கு ஒருவர் 120 டிகிரியில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட யோகம் மார்ச் 5ஆம் தேதி உருவாக உள்ளது. சில ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை நாம் இந்த பதிவிலே இப்பொழுது பார்க்கலாம். முதலில் மிதுனம். குரு சூரியனால் உருவாகும் நவபஞ்சம ராஜ யோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும். தொழில் முன்னேற்றத்துக்கான பாதைகள் திறக்கப்படும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்தாலும் நல்ல வெற்றியை பெறலாம். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். முக்கியமாய் சொத்துக்களை வாங்கி குவிப்பார்கள். அடுத்தது சிம்மம். குரு சூரியனால் உருவாகும் நவபஞ்சம ராஜ யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆளுமை திறன் மேம்படும். சமுதாயத்தில் உயர் நிலையில் இருப்போர் நட்பு கிடைக்கும். நீண்ட காலமாய் ஒரு முடிவுக்கு காத்திருந்தால் இந்த யோக காலத்தில் அது தெரியும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். மீனம். குரு சூரியனால் உருவாகும் நவபஞ்சம ராஜ யோகத்தால் மீன ராசிக்காரர்களுக்கு பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயங்களை பெறுவார்கள். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே,
சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொதுபலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொதுபலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். செலவு அதிகரிக்கும் தான், எனினும் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாய் முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வீர்கள். எதிர்பார்ப்புகள் இறுதியில் பூர்த்தியாகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் தான், எனினும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பதில் தாய் வழி உறவினரால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு புது வேலை கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து ஓரளவு லாபத்தை ஈட்டுவீரி. உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில கஷ்டங்களுக்கு உங்களது அவசர முடிவுதான் காரணம் என்பதை உணர்வுகள். எதிர்பார்ப்புகள் இறுதியில் பூர்த்தியாகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். தைரியம் கூடுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். தைரியம் கூடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு எதிர்பாராத செலவுக்கு வாய்ப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். தாய் வழி உறவினர் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு யாரை நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். முயற்சிகள் சாதகமாய் முடியும். பிள்ளைகள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டால் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் முயற்சிகள் சாதகமாய் முடியும். பிள்ளைகள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும்.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களிலே அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும். அலைச்சல் சற்று அதிகரித்துதான் காணப்படும். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ளவும். அலைச்சல் சற்று அதிகரித்துதான் காணப்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்றெல்லாம் வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சில விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஐபிகள் அறிமுகமாக. அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். தொட்டது துலங்குகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதால் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புது முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள். தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தாமல் பொறுமையை கடைபிடிக்கும். குடும்பத்தில் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்கள் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவான அணுகுமுறை தேவை. மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றி உண்டு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகும். பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தாமல் பொறுமையை கடைபிடிக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவான அணுகுமுறை தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மொத்தத்தில் எதிலும் பொறுமையை கையாண்டால் வெற்றியே உண்டு. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில வேண்டத்தகாத அனுபவங்கள் ஏற்படும் நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவரை விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேண்டத்தகாத அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற நாள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவரை விமர்சிக்க வேண்டாம். நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகளால் லாபம் கூட குறையலாம். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும்.
பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். எதிர்பாராத பணவர்கள் திடீர் செலவுகளும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.